அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த நாளிலிருந்து பொதுத் தேர்வை எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, அதைத் தொடர்ந்து வரக்கூடிய இதர வகுப்பினருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளங்களை விசாலமாக்கி வைப்பானாக. தேர்வுகளை மிகச்சிறந்த முறையில் எதிர்கொண்டு அதற்கு பிறகாக தங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக அந்த தேர்வுகளை ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக விஷயத்திற்குள்ளாக வருவோம். தமிழ்நாடெங்கிலும் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் இந்தியாவெங்கிலும் இருக்கிறார்கள். பொதுவாகவே தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் கூடுதலாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் தேர்வுகள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக ஒவ்வொருவருக்குமே பார்க்கப்படுகின்றது. அந்த வகைகளில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய தேர்வுகள் என்பது அவரவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு முன்னேற்றத்திற்குண்டான ஒரு விஷயமாகவே அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அதை எதிர்கொள்ள வேண்டும். தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு எந்த அளவிற்கு பயம் இருக்கக்கூடாதோ அதுபோல தைரியமான முறையில் எதிர்கொள்ள வேண்டும். அதுபோல கவனத்தோடு அந்த தேர்வுகளையும் எதிர்கொள்ள வேண்டும். அதை எதிர்கொள்கின்ற பொழுது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுதல் என்பதை விட ஒரு சமூகத்தினுடைய மாற்றமாகவே அதை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக ஒரு இஸ்லாமிய மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு தேர்வை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற்று அதற்கு அடுத்த கட்ட நகர்விற்கு அந்த பெண்ணோ அந்த மாணவனோ செல்கின்ற பொழுது அது ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றமாகவே நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு சமூகத்தினுடைய மக்களும் ஒவ்வொரு மாணவ செல்வனும் செல்வியும் கூட அந்த தேர்வை தனி மனிதர்களாக எதிர்கொள்வதை விட அவர்கள் எதிர்கொள்கின்ற பொழுது அது ஒரு சமூகத்தினுடைய நகர்வாகவே இன்றளவிலும் அது பார்க்கப்படுகின்றது. என்றென்றிலும் அப்படியே அது பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா கல்வியினுடைய மேம்பாடு பற்றி பல்வேறு இடங்களில் அல் குர்ஆனில் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறான். ஹதீஸ்களும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அந்த வகையில் கல்வி கற்குதல் என்பது ஒவ்வொரு தனி மனுஷியினுடைய கடமையாகவே நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி காட்டுகின்ற பொழுது கல்வியினுடைய ஒரு அங்கமாகவே அந்த தேர்வு பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாணவன் மாணவி அல்லது பொதுவான தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்வது, அதன்படி நம்முடைய விஷயங்களை அமைத்து கொள்வது ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்டுகின்றேன். முதலாவதாக இந்த தேர்வாளர்கள் தேர்வை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்பதாக ஒரு 5 விஷயங்களை நாம் பட்டியலிட்டிருக்கின்றோம். அதை நாம் சரியான முறையில் செயல்படுத்துகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அதில் நமக்கு வெற்றியை தருவான் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். முதலாவதாக நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டும், நேரத்திற்குள்ளாக ஓய்வெடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் தேர்வு எழுதக்கூடியவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரினமும் அதை கடைபிடித்து விட்டால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றம், உடல் ரீதியாகவும் எல்லா மன ரீதியாகவும் மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்கும் என்பதை இதிலிருந்து நமக்கு மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதிகாலையில் எழுதல். அதிகாலை என்றால் நம்முடைய முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் ஒருவர் எழுந்திருத்து தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு சுபுகு பாங்கு சொல்கின்ற வரைக்கும் அல்லது சுபுகு தொழுகைக்கு வருகின்ற வரைக்கும் அந்த தேர்வுக்கான முஸ்தீபுகளில் தேர்வுக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மிக பெரும் அருளாக ஒரு பரக்கத்தாக அது நமக்கு எப்பொழுதும் நினைவில் நின்று கொண்டே இருக்கும்.
எந்த காரணத்தை கொண்டும் மதிய உணவிற்கு பிறகு படிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு ஆர்வமாக படித்தாலும் அது தலைக்குள்ளே உட்காராது. கேட்கலாம், ஒரு விஷயத்தை கேட்கலாம், பார்க்கலாம், அல்லது ஓய்வெடுத்து கொள்ளலாம். ஆனால் நாம முயற்சி செய்கின்ற பொழுது அது ரொம்ப எஃபர்ட் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ஏற்பட்டுவிடும். ஆகவே நேரத்திற்கு எழுந்திருக்க வேண்டும், அதிகாலையிலேயே எழுந்திருத்து விட வேண்டும். அதுபோல எவ்வளவு விரைவாக ஒரு 9:30 இஷா தொழுது விட்டு உணவு சாப்பிட்டு விட்டு உடனடியாக தூக்கத்திற்கு செல்வது சால சிறந்த ஒன்றாகவே அது பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த முதல் விஷயமாக நேரத்திற்கு உணவெடுத்துக் கொள்வதையும் நேரத்திற்கு ஓய்வெடுத்துக் கொள்வதையும் மிக முக்கிய பாடமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக குரூப் ஸ்டடி. ஒவ்வொரு பகுதிகளிலும் அல்லது ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவரவர்களாக, மாணவிகள் அவரவர்களாக ஒரு குரூப்பாக ஒரு குழு அமைத்து படிக்கின்ற பொழுது ஒருவர் பாடங்களை வாசிப்பார். வாசிப்பவர் சும்மா வாசித்து விட முடியாது. எதை வாசிக்கிறாரோ அதை அவர் முதலாவதாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் பிற மக்களுக்கு சொல்கிறாரோ அதற்கு முன்பதாக அதை அவர் விளங்கி வைத்திருந்தால்தான் பிற மக்களுக்கு அதை சொல்ல முடியும். அந்த வகையில் இவர் பாடத்தை பிறருக்கு சொல்வதற்கு தயாராகின்ற பொழுது இவர் நல்ல முறையில் தயாராகி விடுகிறார். அடுத்ததாக தன்னுடைய சக நண்பர்களிடத்திலோ தோழிகளிடத்திலோ அந்த பாடத்தை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அவர்களும் ஆர்வத்தோடு கேட்கின்ற பொழுது சக வயதை உடையவர்கள் ஒருவருக்கொருவராக அந்த பாடத்தை எடுத்து சொல்கின்ற பொழுது எளிதில் விளங்கிக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த குரூப் ஸ்டடி என்பது மிக முக்கியமான அங்கமாக இருக்கின்றது. அப்படி செய்கின்ற பொழுது ஒருவருக்கொருவருக்கு இருக்கக்கூடிய தயக்கங்கள் நீங்கிவிடும். உள்ளபடியே மதுரையில் நம்முடைய கல்லூரிக்கு பின்னாடி குரூப் எக்ஸாம் எழுதுவதற்காகவே தற்போதைய எம்பி வெங்கடேசன் எம்பி அவர்களுடைய நிதியிலிருந்து ஒரு இடத்தை கட்டி கொடுத்துருக்குறாங்க. உள்ளபடியே தமிழ்நாட்டு அளவிலேயே மிகச்சிறந்த ஒரு தொண்டாக அது பார்க்கப்படுகிறது. யோசித்து பாருங்களேன், ஒரு அரசு அதிகாரியாக ஆகுவதற்கு இதற்கு முன்னாடியெல்லாம் முனிசிபாலிட்டியில் போய் படிப்பாங்க, நிறைய பேர் போய் மரங்களுக்கு கீழாக படிப்பாங்க. இப்பொழுது ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலேயே ஒரு இடத்தை தேர்வு செய்து அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து படிக்கக்கூடிய எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. படிக்கிறத தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க காலையில் நீங்கள் நமக்கு தெரிஞ்ச நம்ம மகல்லா இருக்கிறதுனால அதை நான் சொல்கிறேன், ஈவினிங் வரைக்கும் மகரிப் வரைக்கும் அவருடைய வேலையை சாப்பாடு கட்டிட்டு அதை படிக்கிறாங்க. அல்லாவுடைய மிகப்பெரும் மருளால் நம்முடைய பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்த ஒருவர் குரூப் எக்ஸாம்லாம் எழுதி மிகச்சிறந்த முறையில் இப்போ அரசு அதிகாரியாலாம் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றம் என்பது உள்ளபடியே தனி மனித முன்னேற்றம் அல்ல, ஒரு மஹல்லாவினுடைய ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பதை ஒவ்வொரு தனி மனிதரும் விளங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் கல்வியினுடைய தரமும் கல்வி கற்பதனுடைய தரமும் சத்தியமாக மேம்பட்டுவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த குழுவாக அமைந்து படித்தல் என்பது, வாசித்தல் என்பது ஒருவருக்கொருவர் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் பாடங்களை நல்ல முறையில் விளங்கிக் கொள்வதற்கும் உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை கண்டிப்பாக குறைந்தபட்சமாக குடும்பங்களில் யார் பொது தேர்வெல்லாம் எழுதுகிறார்களோ அவர்களுக்குள்ளாக ஒரு இணைப்பாவது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மிக முக்கியமாக சுட்டிக்காட்டுகின்றோம். மூன்றாவது விஷயமாக செல்போன் பயன்பாடு. இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது இல்லாமல் இயங்கவே முடியாத அளவிற்குண்டான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இந்த செல்போனுடைய பயன்பாட்டை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான அந்த கல்வி சார்ந்த குழுக்களை நாம உருவாக்கி கொள்ள வேண்டும். உருவாக்கி கொண்டு ஏதேனும் ஒரு ஆசிரியர்களை இதை இணைத்து கொள்ள வேண்டும். நமக்கான சந்தேகங்களை ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸாகவோ ஒரு டெக்ஸ்டாகவோ போடுகின்ற பொழுது அதற்குண்டான பதிவுகள் அதற்குண்டான தரவுகள் ஏராளமாக ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளும். ஆக அந்த செல்போன்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை ஒன்று இருக்கிறது, ஒரு சுன்னத் ஒன்று இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய நாடினாலும் அதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் இடத்தில் 2 ரக்காத் நஃபில் தொழுது விடுவார்கள். அந்த வகையில் புதிதாக திருமணம் முடிக்க இருக்கிறவர்களும்
அந்த காரணத்தை காட்டித்தான் 2 ரக்காத்து நஃபில் தொழுவ சொல்லுவாங்க. புது மாப்பிள்ளை பள்ளிவாசலுக்கு வருகின்ற 2 ரக்காத் தொழுவுப்பான்னு சொல்கிறோம்ல, அது இதை பேஸ் பண்ணித்தான். அதுபோல் ஏதேனும் தொழில் தொடங்குதல், வீடு கட்டுதல், வேறு எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும், ஒரு சிறிய பெரிய எந்த காரியமாக இருந்தாலும் அது நல்ல முறையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுதல் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அந்த வகையில் தேர்வை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தேர்வுடைய அந்த நாளன்று நஃபில் தொழுகை 2 ரக்காத் தொழுது கொள்வது மிகவும் மனதிற்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு தெம்பை கொடுக்கும் என்பதை மிக முக்கியமான ஒன்றாக நாம் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த தொழுகையினோடு நாம் முடிவு பண்ணிடணும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தயாராகிறோம், என்னென்ன செய்கிறோம்னா நம்முடைய ஃபுல் எஃபர்ட் போட்டுருவோம். ஃபுல் எஃபர்ட் போட்டு முடித்து விட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடணும். தவக்கல்து அலல்லாஹ். எப்படி வெறுமனே உங்களுடைய ஒட்டகத்தை விட்டு விட்டு நீங்கள் அல்லாஹ்வினிடத்தில் பாதுகாவல் தேடாதீர்கள். ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு என் இறைவா என்னுடைய ஒட்டகத்தை நீ பாதுகாத்து விடு என்று சொல்வது போன்று நம்முடைய சொந்த முயற்சி எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு முயற்சிகளை எடுத்துவிட்டு கடைசியாக இறைவனிடத்தில் நாம் பொறுப்பை ஒப்படைத்து விட வேண்டும். தவக்கல்து அலல்லாஹ், இறைவனுடைய பொறுப்பில் நான் செல்கிறேன் என்று சொல்லி அதற்கான துஆவையும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானத்தில் மிக அழகாக ஒரு துஆவை நமக்கு கற்றுத்தருகிறான். சூரத்து தாஹா என்று சொல்லக்கூடிய 20வது அத்தியாயத்தில் 25, 26, 27, 28 ஆகிய வசனங்களில் இதை சுட்டி காட்டுகிறான். கால என்பதாக அது ஆரம்பிக்கும். நாம் அந்த துவாவுக்காக இதிலிருந்தே ஆரம்பிக்கிறோம். ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். என் இறைவா என்னுடைய நெஞ்சத்தை விசாலமாக்குவாயாக, விரிவுபடுத்துவாயாக, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு லேசாக்குவாயாக, என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடுவாயாக, என்னுடைய சொற்கள் என்னுடைய விஷயங்கள் யாவும் பிறர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய நாவிலிருந்து முடிச்சுக்களை நீ அவிழ்த்து விடுவாயாக என்பதாக ஒரு துவாவை அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகிறான். இது இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளிய வசனங்கள். இது பற்றி உண்டான சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தது என்றாலும் கூட இறைத்தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அவர்கள் வந்ததே 2000 வருஷம் ஆகிவிட்டது. அவர்களுக்கு முன்பு ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து அங்கிருந்து ஒரு 1500 ஆண்டுகள் வரைக்கும், அதாவது சுமார் 1300 ஆண்டுகள் வரைக்கும் காப்டிக் என்று சொல்லக்கூடிய வம்சத்தினர்கள், கிபித்தி என்பதாக சொல்லப்படுகிறது என்ற வம்சத்தினர்கள் எகிப்திய மன்னர்களாக மிகப்பெரிய அளவிலான முறையில் அவர்கள் இந்த எகிப்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களில் மிக முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுகின்றவர் வலீத் இப்னு முஸ்அப் இப்னு ரையான். வரலாற்றில் மிக அழகாக சொல்வார்கள் ரம்சேஸ் தி கிரேட், செகண்ட் ரம்சேஸ் என்பதாக வரலாற்றுகளில் சொல்வார்கள். பல்வேறு பிரிட்டானிக்கா தகவல் களஞ்சியிலிருந்து பல விஷயங்களே அவர்களை பற்றி நமக்கு தெரிந்து கொள்ள முடியுது. அந்த அரசனை எதிர்கொள்வதற்காக இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் என்பதாக அனுப்புகின்ற பொழுது இவர்கள் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வினிடத்தில் கேட்கிறார்கள். என்னுடைய நெஞ்சத்தை விசாலமாக்கு என்று சொன்னால் நான் எதை கல்வியாக பெற்றிருக்கிறேனோ அதற்காக அந்த அளவிற்கு என்னுடைய நெஞ்சம் விசாலமாக இருக்க வேண்டும். நாம் எழுதுவதோ அல்லது வாய்ப்பரீட்சைகளோ சொல்கின்ற பொழுது எனக்கு தேர்வாளர்கள் எளிதில் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய சொற்களும் என்னுடைய எழுத்துக்களும் இருக்க வேண்டும் என்பது அங்கு மிக முக்கியமாக சுட்டி காட்டப்படுகின்றது. நம்முடைய காரியங்கள் யாவும் லேசாகுதல் என்று சொன்னால் நாம் நம்முடைய ராகத்தான முறையில் நம்முடைய தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்திற்காகவும் இந்த துவாவை ஓதிக்கொள்கின்ற பொழுது நாம் ஒரு தேர்வுக்காக செல்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றி இதில் கிடைக்கும் என்பதை நாம் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது ஓதி முடித்துவிட்டு நாம் பிஸ்மில்லா சொல்லி எழுத ஆரம்பிக்கணும். எதெல்லாம் தெரியுதோ முதலாவதாக அதையெல்லாம் எழுதி வைத்துவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய காரியங்களை செயலாற்றுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த 5 காரியங்கள், நேரத்திற்கு உணவு மற்றும் ஓய்வு, குரூப் ஸ்டடி, அடுத்ததாக செல்போனை சரியான முறையில் பயன்படுத்துதல், அடுத்ததாக காரியங்கள் துவங்குவதற்கு முன்பதாக
நஃபில் தொழுகை 2 ரக்காத்தும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து துஆவும் செய்தல், இறுதியாக பிஸ்மில்லா சொல்லி நம்முடைய தேர்வுகளை எழுத ஆரம்பித்து தெரிந்த விஷயங்களிலிருந்து எதுவெல்லாம் நமக்கு 1 வேர்டோ அல்லது 2 வேர்ட்ஸோ எதெல்லாம் தெரிஞ்சிருக்கு 1 மார்க் கொஸ்டின்லேருந்து எதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது அடுத்தடுத்த கேள்விகளுக்கு செல்ல வேண்டும். சென்று இறுதியாக அந்த எக்ஸாமிலிருந்து முடிச்சிடணும். முடித்த பிறகு அடுத்ததாக அந்த குரூப் ஸ்டடி திரும்பி மீண்டும் பழையபடி எப்படியும் ஒவ்வொரு பரீட்சைக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய காலங்கள் சுமார் ஒவ்வொரு பரீட்சைக்குமே ஒரு 4 நாள் 5 நாள் 1 வாரம்லாம் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இந்த எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் 4 வெள்ளிக்கிழமையுமே பப்ளிக் எக்ஸாம் தான் இருக்குது. ஸோ கிராமங்களில் இருக்கக்கூடிய மஹல்லா நிர்வாகிகள் அல்லது மஹல்லாவாக இருக்கக்கூடிய மஹல்லா நிர்வாகிகள் அந்தந்த பகுதிகளில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத அனுசரித்து ஜும்மா தொழுகையினுடைய நேரத்தை அவங்க எப்படி நேற்று ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஹஸ்ரத் நாங்கள் எக்ஸாம் பேப்பரே எங்கள்கிட்ட 1:30க்கு தான் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாணவர்களை எதிர்பார்த்து நம்முடைய ஜும்மா தொழுகைகளை மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அதே அனுசரித்து அவங்களுக்காண்டி வச்சுக்கணும். அது கொஞ்சம் நல்ல விஷயமாக அது பார்க்கப்படுகின்றது. நமக்கு ஒரு மிக அழகான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு அது கொடுத்திருக்கு என்பதையும் உங்களுடைய கவனத்தில் சொல்ல வரேன். கடைசியாக ஒரு ஹதீஸோடு நான் இந்த விஷயத்தை முடிக்கிறேன். அன் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா பஅதஹு மின் கைரி அன் யன்குஸ மின் உஜூரிஹிம் ஷை அவு கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரவாஹு முஸ்லிம். முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகின்றது. 1848வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாத்தில் புதிதாக ஒரு காரியத்தை, ஒரு அழகான காரியத்தை எவன் ஒருவன் உருவாக்குகின்றானோ, நல்ல கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், இஸ்லாத்தில் புதிதாக ஒரு காரியத்தை யார் உருவாக்கி செயல்படுகிறாரோ, அதை பார்த்து யாரெல்லாம் செயல்படுத்துகிறாரோ அவர்களுடைய நன்மைகள் யாவும் இவருக்கும் நிரப்பமாக கிடைத்து கொண்டே இருக்கும், யாருடைய கூலியும் குறைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் 1848வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அதாவது இந்த எக்ஸாம் ஃபுல்லாமே சமீபத்தில் வந்த விஷயங்கள். இதை நாம் ஏன் மார்க்கத்தோடு இணைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றம் என்பது அவனுடைய சமூகத்தோடு சார்ந்தது. ஆக அவனுடைய மார்க்கத்தோடு அது தொடர்புடையது. கல்வி என்பது கற்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை என்று இருக்கின்ற பொழுது அந்த கல்விக்குண்டான தேர்வுகளுக்கு தயாராவதும் மார்க்கத்தில் உண்டான ஒரு விஷயங்கள். அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய முறைகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் முறைகள் மாறுபடுகின்ற பொழுது அந்த தயாராகக்கூடிய முறைகளை நாம் சரியான முறையில் ஃபாலோ செய்து கொண்டோம் என்று சொன்னால், அதை பார்த்து நம்மை பார்த்து 4 நபர்கள் நம்மை ஃபாலோ செய்வாங்க. 5 மணிக்கே எந்திரிக்கிறது, 4 மணிக்கே எந்திரிக்கிறது, அதற்காக தயாராகுவது முதற்கொண்டு. ஆக அவர்கள் நம்மை பார்த்து தேர்வை எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் வெற்றி அடைகின்ற பொழுது அந்த வெற்றியின் உண்டான ஒரு பங்கும் அவர்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் நமக்கும் அது கிடைக்கும் என்பதை மார்க்கம் மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றதாகவே பொது தேர்வுகளை சரியான முறையில் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு பெற்றோர்களாகிய நாமும் நம்மால் இயன்ற அளவிற்குண்டான உதவிகளை அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். பொது தேர்வுகள் என்பது வாழ்க்கையினோட ஒரு மிக முக்கியமான அங்கமாக நாம் அதை கவனத்தில் கொண்டு அவர்களை அழகான முறையில் தயார்படுத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் வயதில் பெரிதாக இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் பொறுப்பாக இருக்கிறதாகவே வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரவருடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நிறைவாக தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.